தேர்தல் புயலில் சேதாரமான கோட்டை, படக்கென எழுந்த திமுக குதிரை, படுத்தே கிடக்கும் அதிமுக யானை. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் புயல் ஓஞ்சு போச்சு. புயல்ல கரை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைச்சிருச்சு. தோல்விய சந்திச்ச திமுக தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய ஆலோசனை கூட்டங்களை நடத்திட்டு வரதோட இளம் தலைமுறையினர் கிட்ட கருத்துக்களை கேட்க ஜென்சி மீட்டப்ப சென்னையில வச்சிருக்கு. ஆனா எதிர்முகமான அதிமுகவுல கட்சிக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிக்கிறத விட கட்சியில அவங்களோட இருப்ப தக்க வச்சுக்கவே போராடிட்டு வராங்க அதிமுக தலைவர்கள். இது மூலமா அதிமுக திமுக 2 பாதைகள்ல பயணிக்குது அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். தமிழக அரசியல்ல தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு மட்டும்தான். ஆனா அந்த வெற்றி இல்லனா தோல்விக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அந்த வகையில பார்க்கிறப்போ 2026 தேர்தல்ல ஏற்பட்ட மோசமான தோல்விக்கு பின்னாடி இப்போ தமிழக அரசியல் களத்துல பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு பாதைகள்ல பயணம் பண்ணிட்டு வரதா அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுறாங்க. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு எதிர்பார்த்த வெற்றிய குடுக்கல அப்படின்னாலும் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ச்சி பண்றதுல அந்த கட்சியோட தலைமை தீவிரமா இறங்கி இருக்கிறத அக்கட்சியோட நடவடிக்கை மூலமாவே பார்க்க முடியுது. குறிப்பா இளைஞர்கள் அப்புறம் முதல் முறையா வாக்களிக்கக்கூடிய தலைமுறையினரோட மனநிலைய புரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருது. அதோட ஒரு பகுதியா ஜென்சி தலைமுறையினர் கூட நேரடி கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்படுது. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிலைகள்ல கட்சி நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்தினதா தகவல்கள் வெளியாயிருக்கு. எந்த இடத்துல பின்னடைவு ஏற்பட்டது, மக்கள் கிட்ட எந்த திட்டம் சரியா போய் சேரல, எதிர்க்கட்சிகள் எந்த விஷயங்களை வெற்றிகரமா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு அம்சங்கள் பத்தி விரிவான ஆய்வு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. எல்லாத்தையும் விட தோல்விக்கு தானே பொறுப்பேத்துக்கிறதா திமுக தலைவர் ஸ்டாலின் பொது வெளியில ஒப்புக்கிட்டு இருக்கிறதோட தோல்விக்கான காரணம் பத்தி தொண்டர்கள் கருத்து தெரிவிக்க தனி இணையதளத்தையே ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம தோல்வி பத்தி ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டு அவங்க தமிழகம் முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் கூடயும் அடிமட்ட தொண்டர்கள் கூடயும் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இது மூலமா ஒரு தேர்தல் தோல்விய வெறும் அரசியல் பின்னடைவா மட்டும் பார்க்காம அதுல இருந்து பாடம் கத்துக்க வேண்டிய அவசியத்தை திமுக தலைமை உணர்ந்திருக்கிறதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதனால மறுபடியும் மக்கள் கிட்ட போறது, புதிய தலைமுறையினர் கூட தொடர்பை வலுப்படுத்துறது, சமூக ஊடக செயல்பாடுகளை மேம்படுத்துறது மாதிரியான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுகவுல இன்னும் உட்கட்சி சிக்கல்கள் முழுமையா முடிவுக்கு வராத சூழல் நிலவுது. கட்சியோட பல்வேறு அணிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்புறம் நிர்வாக ரீதியான சவால்கள் தொடர்ந்து பேசுபொருளா இருந்துட்டு வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா போர்க்கொடி தூக்குன சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இப்பவும் அதே நிலையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெல்லமண்டி நடராஜன், இசக்கி சுப்பையா மாதிரியான பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவிட்டாங்க. இதுவரைக்கும் தோல்வி பத்தி அதிமுக ஒரு தடவை கூட ஆலோசனை கூட்டத்தை நடத்தவே இல்ல. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத பத்தியும் விவாதிக்கல. ஆனா பிரிஞ்சு போனவங்கள ஒண்ணு சேர்க்கிறது, எடப்பாடி பழனிசாமி தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுலயே ஒரு மாசத்தையே கடத்திட்டாங்க. இதனால எதிர்கால அரசியல் வியூகங்களை வகுக்கிறத விட முதல்ல அவங்களோட பதவிகளை தக்க வச்சுக்கிறதுல தான் அதிமுக தலைமையோட கவனம் அதிகமா இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. ஒரு காலத்துல தமிழக அரசியல் ஆட்சி பண்ண அதிமுக இப்ப தன்னோட அமைப்பு கட்டமைப்பையே உறுதிப்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதாவும், கட்சியோட ஒற்றுமையை நிலைநிறுத்துறது மிகப்பெரிய சவாலா மாறி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால ஆட்சியை கைப்பற்றக்கூடிய திட்டங்களை விட கட்சியில இருப்ப வலுப்படுத்தக்கூடிய முயற்சிகள்ல தான் முன்னுரிமை இருக்கிறதா கருத்துக்கள் நிலவுது. இதன் காரணமாவே இப்போ தமிழக அரசியல்ல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு காணப்படுது. அதிமுக தன்னோட அரசியல் இருப்பையும் கட்சி கட்டமைப்பையும் காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்வை உருவாயிருக்கக்கூடிய நிலையில திமுகவோ அடுத்த தேர்தல்ல மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அரசியல் அப்புறம் அமைப்பு ரீதியான தயாரிப்புகளை இப்பவே ஆரம்பிச்சுட்டு தான் அரசியல் நோக்கர்கள் சுட்டி காட்டுறாங்க.